ஜென்ரேஷன் ஒய் 28 to 43 அந்த ஏஜில் உள்ள வெரி பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு உதவக்கூடிய சில விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம் தொடர்ந்து. அதில் சுய ஆய்வு, தன்னைத்தானே கேட்கக்கூடிய சில கேள்விகளை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வர்றோம். ஃபிசிக்கல், இன்டலெக்சுவல் அந்த மாதிரி பார்த்துட்டே வரோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ சுற்றி இருக்கிற சூழ்நிலை, அதை பற்றி அதில் எப்படி இருக்கிற நலம் அதை பற்றி நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பாடி, மைண்ட், என்வாயர்மெண்ட் 3 சொல்கிறாங்க. சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, நல்ல ரெக்கவரி ஆகிறவங்க ஹாஸ்பிட்டலில், வீட்டு போன போய் பழைய உடஞ்செல்லாம் போயிடுவாங்க. உங்களால் இவ்வளோ செலவாச்சு அப்படி இப்படின்னு ஆரம்பித்து பிரச்சனை ஆகி ஒழுங்காக நான் சொன்ன அப்பமே கேட்டுக்கலாம்னு ஆரம்பித்து பழைய இப்போ அடுத்த பழைய விஷயங்களில் கிளறி பாவம் அவர் உடம்பு சொல்லாமல் போயிடுவார். அந்த மாதிரி இல்லாமல் சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். ஸோ உடல்நலம், மனநலம், சுற்றுச்சூழல் அதுக்கு மாதிரி இருக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதில் என்ன மாதிரி கேள்வி நம்ம கேட்டுக்கலாம், சுய ஆய்வு, நம்மளே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ்னு பார்த்தா, என் லைஃப்பில் நான் என்ன மாதிரி இலக்குகள் வச்சுருந்துருக்கேன், யார் அதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட நான் என்ன கற்றுக்கலாம், அவங்கள்ட்ட எப்படி நான் பழகிக்கலாம், எப்படி தேடி போய் அவங்கள்ட்ட போய் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறது. மாடலிங் அப்படி சொல்லுவாங்க NLPயில். நான் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் படிச்சிருக்கேன். அதில் சொல்லுவாங்க மாடலிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம போய் பார்த்துக்கிறது நல்லது. தேடி போய் பார்த்து அவங்களுடைய நல்ல விஷயங்களை பிறகு கற்றுக்கிறது. அவங்கள்ட்ட 50 நல்ல விஷயம் தான் அட்லீஸ்ட் 10 விஷயமா நான் இன்றைக்கி நான் ஏற்றுக்கிறேன், இன்றைக்கி நான் லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தா வாழ்க்கை பிரமாதம் மாதிரி. ஏன்னா அவங்க கடுமையாக உழைச்சி அது மேலே நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அதை கூட இருந்து கவனித்து தான் நம்ம அட்லீஸ்ட் அதில் ஒரு 10% நம்ம செய்யலான்னு சொல்லி ஆரம்பிக்கணும் டெய்லி. அப்படி பண்ணால் லைஃப் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவோம். அப்புறம் என்னுடைய வீடு எப்படி இருக்கணும், ஐடியலாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேனா, வந்தவொடனே பொருளை தேடுற மாதிரி வச்சுருக்கேனா, இல்லை அங்கே வச்சு இங்கே வச்சு தேடிட்டு இருப்போமா அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா வெரி பிஸி லைஃப் இன்றைக்கி எல்லாருக்குமே. எது எங்கே வச்சுன்னு தெரியாது. மியூசியம்னா மியூசியம் வச்ச இடத்துல இருக்கும், வீடு அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல என்வைரன்மெண்ட் இருக்கா எனக்கு வச்சுருக்கேனா, அப்போ இது அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு நான் என்ன மெனக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ ஏன் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த வீடு கட்டுறதுல உள்ள என்ன சேலஞ்சஸ் இருக்குது, எப்படி எக்கனாமிக்கலாக வீடு கட்டலாம், எப்படி நல்ல தரமான வீடு கட்டலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு குறிப்புகள்லாம் எங்கள் இதில் பொறியாளர் இன்ஜினியர் வீரப்பனையா பிரமாவும் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எழுதிட்டுருக்காங்க, கட்டுமான பொறியாளர் எழுதிட்டுருக்காங்க. அதுலேருந்து சில விஷயங்களை உதவி செய்கிற மாதிரி, மக்களுக்கு சேர்கிற மாதிரி பரப்புரையில் நான் கொஞ்சம் எழுதி என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது sahairaj.com அப்படின்ற வெப்சைட்டில் ரெசிடென்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், சாதாரணமாக மக்கள் அதை என்னென்ன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதில் சில விஷயங்கள் நான் அதை போட்டிருப்பேன். அதில் அந்த மாதிரி ஒரு நல்ல வீடு, தரமான வீடு நான் கட்டுறதுக்கு, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்குறதுக்கு என்னுடைய முயற்சிகள் என்ன செய்கிறேன். ஏன்னா வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஸோ சாதாரண மக்களும் வீடு கட்டும்போது தரமான வீடு கட்டுறதை பற்றி அவர் நிறைய அற்புதமாக எழுதிட்டுருக்காரு. நிறைய வருஷமாக புக் எழுதிட்டுருக்காரு. தனிப்பட்ட முறையில் 30-40 புக்கு அசோசியேஷனில் வச்சு எழுதியிருக்காரு. இது போக இந்த மாதிரி பொதுமக்கள் நிறைய பண்ணுறாரு. கட்டுமான பொறியாளர்னு சொல்லிட்டு அருமையான புத்தகம் எழுதிட்டுருக்காரு. எல்லா சிவில் இன்ஜினியரும் படிக்க வேண்டிய பசங்க, அதை எஸ்பெஷலி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அந்த புக்கு தேவை. தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் அருமையாக எழுதியிருப்பார். அந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு நம்ம தேவையானது, நம்ம ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கு முதலே மெனக்கிற ஆரம்பிக்கிறது. அப்போ நம்மளை யார் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறான்னு யோசிச்சு பார்க்கலாம். இப்போ அவங்கள்ட்ட நம்ம எப்படி அந்த கற்றுக்கலான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு வெல்னஸ்லையும் பார்க்கும்போது ஒரு 4-5 மென்டார் வச்சுருப்பேன். எனக்கு அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். பிரமிப்பாக இருக்கும், எப்படி இவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் கடைப்பிடிக்கும் போதே எனக்கு நேரமே பத்தாது. அப்படிங்கும்போது நான் அடுத்தவங்களை யாரும் கமெண்ட் அடிக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், மேலே போயிட்டே இருப்பேன் லைஃப்பில். இப்போ அவர் எங்கே கண்டுபிடிக்கலாம், என்னுடைய அற்புதமான மனிதர்கள், எனக்கு வழிகாட்டக்கூடிய மனிதர்கள் எங்கே தேடி போய் பார்க்கணும். தியேட்டரில் இருக்கும், ஒரு செமினார் அட்டன் பண்ணால் கூட அது 10ஓட 11 குறிச்சிட்டு போகாமல் நடுவில் டீ டைம் கிடைக்கிறது, வேறு எந்த நடுவில் கேப் கிடைக்கணும், போய் அவங்கள்ட்ட போய் பேசுகிறது, அறிமுகப்படுத்திக்கிறது, அவங்கள தொடர்ந்து கனெக்ஷனில் அவங்க தொடர்ந்து பேசி அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறது, அவங்களோட நேரடியாக போய் கற்றுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டேன். எனக்குரிய ஒரு 60-70 மென்டார்ஸ் நான் அப்படி தான் கற்றுக்கிட்டது. இந்த செமினாரில் பார்த்துக்கிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டது. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணாமல் அதை தாண்டி அதில் தொடர்ச்சியாக அவர்கிட்ட வாங்கிட்டு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அவருடைய கன்வீனியன்ட் டைம் கேட்டுக்கிட்டு போய் பேசுகிறது, அந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக்கிறது நல்லது. அப்போ நான் எப்படி அவர்கிட்ட நெருங்கி பழக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது.
அப்புறம் யாராவது கிட்டக்கு வர்றாங்கன்னா நான் பயப்படுறேனா யோசிக்கிறேனா அப்படின்னு அது பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணது நல்லது. எப்போவுமே நம்ம தேவையில்லாத ஃபில்டர் பண்ண நல்லது. நம்ம லைஃப்பில் முக்கியமான ஆளுகள் யாருன்னு பார்க்குறது, அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறது நிறைய. அவங்களுக்கு நான் தேவையான நான் நேரம் ஒதுக்குறேனா, குவாலிட்டி டைம் ஒதுக்குறேனான்னு பார்க்குறது. இப்போ நான் யாரோட நிறைய நேரம் ஒதுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறது. ரிம்ஜான் அருமையாக சொல்லியிருப்பார், நீங்கள் பழகுற 5 பேருடைய ஆவரேஜ் தான் நீங்கள், சராசரி தான் நீங்கன்னு சொல்லியிருப்பார். நான் அதிகமாக பழகுற நபர்களுடைய சராசரி 5 பேருடைய சராசரி தான். அந்த 5 பேர் க்ளோஸ் நான் யார்கிட்ட வச்சுருக்கேனோ அவங்களுடைய சராசரி குணம் தான் என்கிட்ட இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணணும். நம்ம எப்போவுமே நம்மளோட பல மடங்கு உயர்ந்தவன்கிட்ட தேடி போய் பழக அவங்களுடைய நல்ல பழக்கம் நம்மளை அறியாமலே தூத்திக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கலாம்னு பார்க்கணும். சுற்றுச்சூழலை உண்டாக்கலாம் நான் பார்த்துக்கிறோம். அப்போ நான் இந்த மாதிரி அவங்களோட நான் எப்படி நிறைய நேரம் ஒதுக்குறது. அவங்க டெசிஷன் மேக்கர்ஸாக இருப்பாங்க. 80-20 பிரகாரம் பார்த்தா 20% விட 80% அவங்க டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. அவங்களோட நல்லா நிறைய பழகிக்கிறது. அந்த மாதிரி ஆளுட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், விரும்புகிறேன்னா, ரசித்து செய்கிறேன்னா. அப்புறம் எப்படி இந்த மாதிரி பர்சனாக வந்து நான் அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்கேனா, அந்த மாதிரி நான் லைஃப்பில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ஆளுகளாக மாறிட்டேனா, அப்படி மாறிட்டே வரேன். நான் இன்றைக்கி எத்தனை பேர் நான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் அப்படி நம்ம யோசிக்கிறது. நம்ம அந்த வாட் கலர்ஸ் ஒரு பேராஷூட்னு புக்கில் அருமையான புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் எழுதியிருப்பார். 9 மிஷன்ஸ் போட்டிருப்பார். ரிச்சர்ட் அண்ட் போல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான அந்த புக்கு 50 வருஷமாக நம்பர் 1 இருக்கு அந்த புக்கு. அந்த புக்கில் 9 மிஷன்ஸ் போட்டு யார்கிட்ட நான் பழக போகிறேன், என்ன மாதிரி சொல்ல பழக போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் இந்த உலகத்துக்கு, ஏன்னா இந்த உலகத்துக்கு நான் போகும்போது என்ன கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற பற்றி அதில் அழகாக போட்டிருப்பார். அந்த இதை முடிவு பண்ணுறதுக்கு சிலருக்கு 1 இயர் கூட ஆகலாம்னு சொல்லுவார். அருமையாக போட்டிருப்பார். அது மாதிரி ஸ்டீஃபன் கோவையோ ஒரு ஃபேமிலியில் எப்படி மிஷன் பண்ணிக்கிறது, ஒரு இலக்கில் எப்படி முடிவு பண்ணிக்கிறது, விஷன் எப்படி பண்ணுறதுன்னு அழகாக போட்டிருப்பார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி சுற்றுச்சூழல் வந்து நம்ம சப்போர்ட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் லைஃப்பில். சிலங்களில் ஜான் ஏன்னா ரெடி இறங்கிச்சுங்கிற மாதிரி கதையாக சிலங்களில் அப்படி ஆகிட்டு இருக்கும் லைஃப்பில். இருந்தாலும் திருப்பி வரும். அவங்கள மன்னிச்சிட்டு மேலே போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்முடைய சுற்றுச்சூழல் நல்ல பாசிட்டிவான மக்களாக, உண்மையிலேயே நமக்கு நல்லா செய்கிற மக்களாக, துரோகம் பண்ணாத மக்களாக பார்த்துட்டு, இப்படி துரோகம் பண்ணால் கழட்டி விட்டு போயிட்டே இருக்கணும், மேலே போயிட்டே இருக்கணும். அதை நினச்சி ஒரி பண்ணிகிட்டே கூடாது. இந்த உலகம் நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க. இந்த இந்திய புண்ணிய பூமி, இங்கே ஈஸியாக மேலே வர முடியும். கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக வர முடியும். என்ன நம்ம தெளிவாக இருக்கணும், அவ்வளோதான். நம்மளுடைய இலக்குகள் என்ன, நம்முடைய பண்புகள் என்னன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த நல்ல பண்புகளுக்கு ஒத்துப்போகிற ஆள்கிட்ட பழகிட்டோம்னா கண்டிப்பாக சுற்றுச்சூழலில் நல்ல மேலே வர முடியும். அதனால் வந்து இது அடிப்படையான விஷயம். நம்ம அதை உலகத்துட்டு போகும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல சுற்றுச்சூழல் குழந்தைய விட்டுட்டு போகிற மாதிரி யோசிக்கணும். சில இதில் ஃபாரின் இதில் பார்த்துருப்பேன், ஒரே ஒரு பேக் வந்து ஒரு 30 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாரு, துணிப்பையை அப்படி போட்டிருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ தூரம்லாம் மெனக்கிற ஆளுலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன், நியூஸ்லாம் படிச்சிருக்கேன். நானே சுற்றுச்சூழல் இதில் என்னுடைய பொது துறையில் இருக்கும்போதே நான் வந்து அதில் விருப்பமாக பார்த்துருக்கேன், எந்த அளவுக்கு நிலைமையெல்லாம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்முடைய சுற்றுச்சூழல் வந்து நம்ம வந்து லைஃப்பில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணக்கூடிய, நம்முடைய இலக்குகளை சீக்கிரம் முடிக்கக்கூடிய அந்த மாதிரி மனிதர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் இல்லைங்களா. அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா நம்ம யோசிச்சு போயிட்டே இருக்கணும், இந்த நேரம் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது. அதனால் இன்னொரு புக் கூட சொல்லுவாங்க, 18 மினிட்ஸ்னு ஒரு புக்கு, ஒரு அருமையான புக்கு. எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு இந்த வேலையை நான் தான் செய்யணுமா இல்லை அடுத்தவங்க செய்யலாமா, அப்படி அடுத்தவங்க செய்யலாம் டெலிகேட் பண்ணி விட்டுலாமே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஒதுக்கிட்டு என்னோடய கோலை நோக்கி நான் போயிட்டுருக்கேனான்னு சொல்கிற மாதிரி அருமையான புக்கு அது. அந்த புக்கு கிடைச்சா படித்து பாருங்கள். 18 மினிட்ஸ்னு சொல்லிட்டு அந்த புக்கு அது. ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை 5 மினிட்ஸ் சீரியஸாக யோசிச்சு பார்த்துட்டு நான் சரியாக பண்ணுறேன்னா இந்த வேலையை அடுத்தவங்க செய்யலைன்னா அடுத்தவங்க ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே, அப்போ நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக நம்ம பிளான் பண்ணி செய்யலாம். அப்படி ஒரு நல்ல சுற்றிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா, நிறைய சங்கங்களில் நம்ம எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நிறைய வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பிரபஞ்ச சக்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த உத்வேகம் கிடைக்கும், நிறைய சாதிப்போம். அதுதான் நான் விரும்புகிறேன். அதை நான் ஒரு விண்ணப்பமாக அடுத்தவங்கள்ட்டையும் சொல்கிறேன். அதனால் நம்ம சுற்றுச்சூழல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறோம். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி, மைண்ட், என்வைரன்மெண்ட் 3மே முக்கியம். ஒருத்தர் சீக்கிரம் ரெக்கவரி லைஃப்பில் வர்றதுக்கு, மேலே வர்றதுக்கு. செய்யலாமா?